அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த கடைசி பதிவு நான் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்கள் மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க. பல பேர் வந்து ஃபீட்பேக்காகவும் கொடுத்துருந்தீங்க. அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ பொதுவாகவே நம்ம இந்த ஒரு உலகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா சில கர்மத்தின் அடிப்படையில் தான் பிறந்திருக்கோம். ஏதோ சில கர்மங்கள் முடிக்க வேண்டிய பாக்கி இருக்குது. அந்த கர்மங்களை முடிப்பதற்காக இந்த ஜனனம் என்பது இங்கே கொடுக்கப்படுது. அதனால் ஒரு பிறப்பும் வந்து ஒரு காரணத்தின் அடிப்படையில் பிறந்திருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு ஜாதகம் எழுதப்படும் போது ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வரதனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கித ஜென்ம பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கும். நான் இதை ஆல்ரெடி பல வீடியோவில் சொல்லிட்டேன். என்னென்னா ஒரு ஜென்மமும் நம்ம வந்து இங்கே கர்மத்தை அனுபவிப்பதற்காக பிறந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவம் புண்ணியம் இந்த ஜென்மத்தில் என் ஆட்கொள்ளுதா அப்படின்னா எஸ், ஆட்கொள்ளுது. அப்போது ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னா மனம் ரொம்ப சந்தோஷப்படுது. ஏதோ நான் நினச்ச மாதிரியான ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா மனம் ரொம்ப இங்கே வருத்தப்பட ஆரம்பிக்குது. இந்த வாழ்க்கையை ஏன்டா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி பல ஒரு குழப்பம் ஒன்று வருது. எந்த மாதிரியான சூழலில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எதை எடுத்தாலுமே வந்து எனக்கு வெற்றியாகவே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்களை தான் நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன் இப்படின்னு கூடிய பல விஷயங்கள் இங்கே சொல்லப்படுது. அப்போது ஜாதகப்படி பார்த்தா அவங்களுக்கு அந்த மாதிரியான சில விஷயங்கள் விதிப்படி இருக்குது. அப்போ இது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்போது இதில் சில சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு 5 பாயிண்ட் நம்ம எடுத்துப்போம் மெயினாக இன்றைக்கி. அந்த ஒரு 5 விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோனாலே ஜாதகத்தில் இருந்து அந்த விதியிலிருந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்த முடியும். அப்போது விதி இப்படி தான் இருக்குது அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் மூலமாக சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ எந்த மாதிரியான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பார்ப்பாங்க. லக்னாதிபதி பலம் பெறலை அப்படின்னா அந்த ஜாதகமே வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டுடலாம். அடிப்படையில் லக்னாதிபதி பலம் பெறணும். சரி, ஓகே. அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம போகும்போது ஒரு கட்டமாக பார்த்துக்கிட்டே வருவாங்க. அப்போ இந்த மாதிரி ஜாதகம் எந்த நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு 5 விஷயத்தோட பரிகாரங்கள் நம்ம செய்யும்போது நிச்சயமாக 100% அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய வைக்க முடியும். பல பேர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. பல விஷயங்கள் கொடுத்து பலருக்கு பல விஷயங்கள் மாறி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 11ஆம் இடத்தை சரியான முறையில் இயக்கும்போது ஃபஸ்ட்டு அதை ரொம்ப கேர் பண்ணணும். 11ஆம் இடத்தை சரியாக இயக்கும்போது அந்த லாபஸ்தானம் சொல்லக்கூடியது இயங்கும்போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெற்றி என்பது உண்டாக ஆரம்பிக்கும். அடுத்தபடியாக 9ஆம் இடம், அதாவது 11 அல்லது 9 இயக்கலாம். அப்போ 9ஆம் இடத்தை இயக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா 2ஆம் இடத்தை இயக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து அதற்குண்டான பரிகாரத்தை நம்ம செய்யலாம். அப்போது 11, 9, 2 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து லாபஸ்தானம், 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாக்கியஸ்தானம். ஸோ இந்த மாதிரியான இடங்களை இயக்கும்போது ஒருவருடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது ஈஸியாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது ஃபஸ்ட்டு பரிகாரம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, கர்ணநாதன் யாருன்னு சொல்லி பார்த்து அந்த கர்ணநாதனை நீங்கள் வழிபடும் போது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம். நீங்கள் வேணால் பல ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்ணநாதனை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்ணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்ணன் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து வழிபடும் போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை அடைய முடியும். இப்போது கரசை கர்ணமா, இல்லை வந்து பாலவ கர்ணமா, இல்லை வந்து பவ கர்ணமா, இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வழிபடும் போது அதற்குண்டான மிருகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்திலையும் ஒருத்தரோட ஜாதகத்திலையும் உபாசனா தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது இதை நீங்கள் போட்டு குழப்பிக்கக்கூடாது. நான் சொன்னது இதுக்கு முன்னாடிலாம் நான் கொடுத்தது எல்லாமே திதி தேவதை. ஓகே, இது உபாசனா தேவதை. அப்போ உபாசன தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது, என்னங்க இவ்வளோ பரிகாரம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்காக இருக்கே அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக அப்பப்போ நீங்கள் அட்லீஸ்ட் வீட்லேயாவது வச்சு மந்திரம் சொல்லியாவது நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வந்து உபாசன தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உபாசன தெய்வத்தையும் நீங்கள் வழிபடும் போது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது மையப்புள்ளியில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த ராகு கேது மையப்புள்ளியில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கோ, இப்போ வந்து
கன்னியில் ராகு இருக்குன்னு வச்சுப்போம், மீனத்தில் வந்து கேது இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதோட 2 சென்டர் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 கட்டமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மிதுனமாக வரும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தனுசாக வரும். அப்போ இந்த 2 ராசி கட்டத்திலையுமே எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அந்த மையப்புள்ளியில் ராகு கேதோட மையப்புள்ளியில் அந்த கிரகம் போய் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கிரகம் பாதிக்கப்படும் போது அந்த கிரகத்திற்கான காரகத்துவம் என்னென்னவோ அவங்களோட வாழ்க்கையில் அது கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்து அந்த கிரகத்தோட ஒரு பாதிப்பை நீக்கும் போது அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னவோ அந்த காரகத்துவம் என்னென்னவோ அது எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்தமனமான கிரகமும் சரி, அதே மாதிரி வக்ரமான கிரகமும் சரி. இதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. வக்ர கிரகத்திற்கும் அஸ்தமனமான கிரகத்திற்குமான சில வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கிரகத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த ஜாதகத்தை முழுமையாக உங்களால் மாற்றி அமைக்க முடியும், ஒரு நல்ல ஒரு நிலைக்குள்ளே உயர முடியும். அதாவது எல்லா விஷயத்தையுமே மாற்றி அமைச்சிட்டா அப்போ எதுக்கு இறைவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த சில பரிகாரங்கள் ஒரு 60 to 70% அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மீதி இருக்கக்கூடியது வந்து விதிப்படி நடக்க போகுது. இருந்தாலுமே இந்த பரிகாரங்கள்லாம் செய்கிறதுன்றது இறைவனோட அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. அதுவும் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துங்க. நம்ம கொடுக்க போகிறோம், ஜோதிடர் கொடுக்க போகிறாங்கன்றதுக்காக எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிட முடியும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஜோதிடர் தான் கடவுளாகவே இருப்பாங்க. அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையே உயர்த்திக்க முடியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கும், நீங்கள் அந்த டைமில் வந்து கேட்கப்படுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில் பரிகாரம் போய் செய்யப்படும் போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாதிரி சில பரிகாரங்கள் மூலமாக உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும். அப்போது அந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அதை நீங்கள் முழுமையாக நம்பி நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு எந்த ஜோதிடரை தெரியுமோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. ஓகே, அப்படி தெரியாது அப்படின்னக்கூடியவங்க வேணால் ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பலன்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, நிறைய பேர் நீங்கள் கேட்டதுனால ஜஸ்ட்டு இதோட பரிகாரங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸு இந்த 3ம் கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டு, டைமு, பிறந்த இடம், இந்த 3 விஷயத்தை கொடுக்கும்போது என்ன மாதிரியான சார்ட் உங்களோடது ஜாதகப்படி உங்களோட ஜாதகம் எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் கொடுப்பேன். அப்போ அந்த பரிகாரங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஆஃபீஸில் இருந்து தான் உங்கள்கிட்ட பேசுவாங்க, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா மட்டும் ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா தயவு செஞ்சு ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா பார்க்குறதுனால உங்களோட டைமும் வேஸ்ட்டு, அதை பார்க்குறதுனால என்னோடய டைமும் வேஸ்ட்டு. நீங்கள் அதை நான் கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை செய்வேன் அப்படின்னக்கூடிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால், அதில் முழுமையான ஒரு நம்பிக்கை இருந்தால் தயவு செஞ்சு ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணி வேணா வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்கிறவரே வந்து சொல்கிறாரு, என்னென்ன மாதிரியான பரிகாரம் சொல்லி சொல்கிறாரு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் கொடுக்கக்கூடிய பரிகாரம்ன்றது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பரிகாரம் மாதிரி கிடையாது. இப்போ வந்து ராகு கேது பாதிச்சிருக்கா, இங்கே காளஹஸ்தி போங்க, இந்த ஒரு கிரகம் பாதிச்சிருக்கா இங்கே போங்க, குரு பாதிச்சிருக்கா குருவித்துறை போங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கும் எது டிஃபால்ட்டாக இருக்கோ அந்த மாதிரியான பரிகாரம் கிடையாது. உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் நிற்குது, அதுக்கு எந்த கோவில் போகணும்னு சொல்லி ஒன்னொன்றுத்துக்கு தனித்தனியாக இருக்குது. அந்த மாதிரியான அமைப்பில் உங்களுக்கு பர்டிகுலராக ஒருத்தருக்கும் சில கோவில் பரிகாரங்கள் இருக்குது. அதுவும் மிகப்பெரிய லெவலில் என்னோடய குருமார்கள் எல்லாம் அதை எடுத்து கொடுத்தது. ஒன்றொன்றுத்தையும் பெருசாக கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு தவம் பண்ணும்போது கிடைச்ச சில ஹின்ஸை வச்சு அந்த மாதிரிலாம் சில பரிகாரங்கள் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க, சக்ஸஸ் பண்ணிகிட்டும் இருக்காங்க. அந்த மாதிரி தேவைன்னா மட்டும் ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா தயவு செஞ்சு ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த பரிகாரம்லாம் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னக்கூடியவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 5 விஷயங்களை கடைப்பிடிப்பதன் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். நான் பெங்களூர்லேருந்து பிரியா பேசுகிறேன். பிரதர், டிசம்பரில் உங்ககிட்ட நான் இந்த திதி தெய்வதை வழிபாடு பற்றியும் திதி தெய்வத்தை பற்றியும் உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். நீங்களும் எனக்கு கொடுத்தீங்க. அந்த டேலேருந்து நான் திதி தெய்வதையை வழிபாடு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வீட்டில் விளக்கேற்றி அந்த விளக்கை பார்த்து நான் அந்த மந்திரங்களை உச்சரிப்பேன். இப்போ வரைக்கும் எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் நடந்துக்கு. இல்லை 2 விஷயம் நான் சொல்கிறேன். நான் அந்த மந்திரம் சொல்லி ஒரே மாதத்தில் என்னோடய வேலையை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ஒரு கேஷ் ரிவார்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது 2 நாள் முன்னாடி எனக்கு என்னோடய வேலை, என்னோடய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி எனக்கு ப்ரமோஷனும் பின்ன சேலரி ஹைக்கும் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது எல்லாத்துக்கும் ரீசன் வந்துட்டு த்வரிதா தைரியமா. தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். இந்த சர்வீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ பிரதர்.